ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 6/8/2024 ஸ்ரீசக்தி SS 427க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு பார்க்க போகிறதுனால நம்ம எக்ஸாம்பிளாக செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இது எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாயுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போலில் வந்து 478 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 285,478. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 247. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை வந்து 878. அதுக்கு முந்தின செவ்வாய் வந்து 954ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65D. இது ரெண்டோடையும் நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் 8998ன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்கிது நண்பா. அதோட சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளை பார்த்துட்டு வந்துடும். இங்கே நான் வந்து இந்த 192லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 252. இதில் நம்ம எடுக்க போகிறது 65Dங்கிறதுனால இந்த 25 எடுத்துக்கலாம். இதோட நம்ம இந்த ட்ரா வந்து நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு, அதனால் -89. இது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் மைனஸ் தான், அதனால் கடை வாங்கி கழிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. அப்போ 6 அல்லது 4 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 6 4 நம்மளுக்கு சீபோர்டுக்கு இந்த 192க்கு அப்புறம் கிடச்சது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 954. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 65Dயோட 8998 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம 954க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 954க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 998. இதில் நம்ம இருக்க போகிறது 99. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு, அதனால் ப்ளஸ் 98. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 9 கூட்டினோம்னா 8, 9ஓட 8 கூட்டினோம்னா 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 954க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 7. இந்த 954க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 878. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 7 8 8 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. அதாவது ABC ஃபுல் போர்டுமே கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபிசி போர்டு. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா 8 7 அப்படியே நம்மளுக்கு டபுளில் வந்திருக்கு. இப்போ நம்ம 878க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 949. இதில் நம்ம எடுக்க போகிறது 94. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் 89. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 8 கூட்டினோம்னா 7, 9ஓட 4 கூட்டினோம்னா 3, 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 878க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 7 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 878க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்டு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 247. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு. 3 ட்ராவிலையும் நம்மளுக்கு வந்து சி போர்டு, ஏபிசி போர்டு, சி போர்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 247க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 247 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 118. இதில் நம்ம எடுக்க போகிறது 11. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு -98. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 8ல் 1 போயிடுச்சுன்னா 7. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 247க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 8 அல்லது 7. இப்போ இந்த 247க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 478 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 8 and 7 சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி
ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன ட்ரா பிசி கிடச்சிருந்துச்சு நண்பா. ஸோ கண்டினியூஸாக இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சி போர்டு இருக்குது, போர்டு மாறாமல் இருக்குது. அதோட சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் கிடைக்கிது. சேம் ஃபார்மேட்டு தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்த்துடலாம். 478 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 285. இதில் நம்ம எடுக்க போகிறது 28. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் 89 கிடச்சிருக்கு. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, 9ஓட 8 கூட்டினோம்னா 7, 0 அல்லது 7. இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே நம்ம கொண்டு வரல நண்பா. ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில்ட் ஆனாலும் சரி. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. 0 அல்லது 7, 0 அல்லது 7 கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் லக் இருந்தால் இது பெய்ட்ஸாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 0770, அப்படி இல்லாட்டன்னா 0077 சொல்லிட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கெஸிங் எதுவும் பிடிப்பலாட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து மெம்பர்ஸுக்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரே நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீபோர்டுக்கான ஒரே ஒரு நம்பர் மட்டும் டெய்லி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன் நண்பா. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை வச்சு தான் இந்த மெத்தடை உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். ஏன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வர மாட்டோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் அது ஃபார்மேட் படி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 6/8/2024 ஸ்ரீசக்தி SS 427க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.